என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு உன் தலைவிதியை மாற்றும் ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றேன். நாளைய விடியலிலும் சரி, இன்று இரவு உறங்கும் பொழுதும் சரி, இந்த ஒரு பொருளை கையில் கொண்டு உறங்கி விடியும் பொழுதில் இந்த ஒரு பொருளை கையில் கொண்டு கண் விழித்து பார். நிச்சயமாக என் பிள்ளையினுடைய தலைவிதி மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு மிகப்பெரிய மனப்பதற்றத்தை கொடுத்திருக்கிறது. நம் விதி என்னவாகுமோ, நம் வாழ்க்கை என்னவாக மாறுமோ, இது எங்கே சென்று முடியுமோ என்று எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு இந்த வராகி அத்தனைக்குமான தீர்வோடு உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதை தொடும் பொழுதும் சரி, எப்பொழுதும் என் பிள்ளையை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாமும் என் குழந்தையினுடைய ஏக்கங்களை எல்லாமும் தவிர்த்து என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்து விட்ட பிறகுதான் அந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு செல்வேன். என் பிள்ளை நினைக்கும்படி எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடி சரியாகவே உணர்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ அடையாளம் காண வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்று சொல்லி இதுவரையிலும் நீ கலங்கியதற்கெல்லாமும் இனி உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதியை மாற்றும் இந்த தாயினுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முடியாது என்று சொன்ன விஷயங்களை கூட இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ முடித்து காட்டுவாய். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. உன்னை இதுவரையிலும் சோதித்தவர்கள் உன்னிடம் வந்து உதவி கேட்கும் ஒரு நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. அம்மா மீண்டும் மீண்டும் இதையே சொல்கிறாள் என்று நினைக்காது. உண்மை என்னவோ, உன் வாழ்க்கையில் நடக்கும் நிஜம் என்னவோ அதைத்தான் இந்த வராகி உனக்கு எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பது, நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதுபோலத்தான் நானும் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றாக உனக்கு தருகிறேன் என்பதனை நீ மறக்காது. இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய அனுபவங்களை நான் கண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்திருக்கிறேன். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக விளக்கிவிட வேண்டும் அல்லவா? அப்படித்தான் உன் தாய் நானும் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஏதேதோ எண்ணங்கள் மனதிற்குள் வந்து நிற்கும் பொழுதெல்லாமும் நீயும் அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து விடுகின்றாய். எப்பொழுது அதிகமான குழப்பங்கள் வருகிறதோ அப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியாகி உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திவிட்டு அதன் பிறகு சில நிமிடங்களுக்கு பிறகு நீ யோசிக்க தொடங்க வேண்டும். ஒரு முறை மனது அமைதிப்பட்டு நிம்மதி அடைந்து அதன் பிறகு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த நொடியே அந்த விஷயத்திற்கான தீர்வு கிடைத்துவிட வாய்ப்புகள் அதிகம். குழம்பிய குட்டையில் எதையுமே உன்னால் பிடிக்க முடியாது. அது தெளியும் வரை சற்று பொறுத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையைத்தான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அவர்கள் 1000 வார்த்தைகளை பேசலாம். ஆனால் திரும்ப ஒரு முறை கூட உன்னை பார்த்து இவர்கள் கை நீட்டும்படி நீ நடந்துவிடக்கூடாது. பேசுவதை பேசட்டுமே, எதையுமே யோசிக்காமல் பேசிவிடுகிறார்கள். நிதானமாக யோசித்து நீ எடுக்கும் முடிவுகள்தான்
உன்னை வாழ்க்கையில் முன்னேறும் பாதையில் அழைத்துச் செல்ல தொடங்கி இருக்கிறது. எந்த யோசனைகளும் இல்லாமல், எதை பற்றிய கவலையும் இல்லாமல், இவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர்ந்து நாம் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். எல்லோருடைய புரிதல்களும் எல்லோருடைய சிந்தனைகளும் என்னவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. தெளிவான பல நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல அதிசயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கும். அடுத்தடுத்த நிலைகளில் இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, ஒருவர் இந்த வாழ்க்கையில் எதை அடைகிறார்களோ இல்லையோ, எப்பொழுதும் அடைய வேண்டும் என்று நினைப்பது தன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே தான் விரும்பிய விஷயத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இனிமேல் தலைகீழான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. தலைகீழான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கப் போகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். என் பிள்ளை, இனி எதையுமே நினைத்து நீ பதறாதே. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு பல விருப்பங்களை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரம் இந்த வாய்ப்புகளை எல்லாமும் விட்டுவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ பார்த்து கொண்டிருந்தாயோ என்னவோ. இவ்வளவு காலம் ஆன பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் சோதனைகளும் ஒருவருக்கு வருகிறது என்றால் எங்கோ ஓரிடத்தில் இவர் தன்னுடைய மனதை விட்டுவிட்டார் என்பதுதான் அர்த்தம். என் குழந்தையே, போதும் என்ற மனது இருப்பவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நாம் இந்த உலகத்தை விட்டு அள்ளி சென்றாலும் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இங்கேயே தான் சுற்றி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கிவிட சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை தேடி வரும் எல்லாமுமாக உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வரத்தான் வேண்டும் அல்லவா? எவ்வளவு பெரிய விஷயங்களானாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும், உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு தேவைகளையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கென உருவாக்கி கொடுக்க தயாராகிவிட்டேன். எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாமும் போதும். இனிமேல் நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயம். ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கைக்கென்று நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ மனநிறைவோடு இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. மனப்புரிதலோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது நீ ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை தெரிந்து புரிந்து பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளையும் கைகொடுத்து தூக்கிவிடும். இந்த வராகி உனக்கு தருகின்ற நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கே என்று இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. இன்று இரவும் நாளைய விடியலும் உன் கையில் இருக்கும் ஒரு பொருளால்
உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீ விரும்பியது போல வரப்போகிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது. இது போன்ற ஒரு நேரம் உனக்கு வாய்க்கும் இந்த பொழுது இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷமானதையே கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி இனிமேலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாமும் வேறறுத்து அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உனக்கு நல்லதொரு வழிகாட்டியாக உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எல்லாமும் சரியாகத்தான் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கிறது. எப்பொழுதும் இந்த அன்பு மட்டும் உனக்கு தொடர்கதையாக இருந்து விட்டது என்றால் போதும் என்று நினைக்கிறாய். பெரிதாகவெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் பல எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா தீமைகளும் உன்னை விட்டு சென்று உனக்கு நல்ல வழி பிறக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு சோதனைகளும், இனி உனக்காக கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எந்த ஓரிடத்திலும் எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காது. உன்னுடைய தலைவிதியானது இன்று நிச்சயமாக மாறத்தான் போகின்றது. என் குழந்தையே, நீண்ட நாட்களாகவே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மிகுந்த மன உளைச்சலில் இருக்கும் என் குழந்தையே, உன்னுடைய மன உளைச்சலுக்கு மருந்தைத்தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். மருந்து என்றவுடன் எங்கே என்று தேடாமல் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளின் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் பிள்ளையே, இன்றைய பொழுது முழுக்க உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி அதனை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்ல பழகிவிட்டோமானால் நம் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை சந்திக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் வேறு யாரும் துணையாக இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது தானே. அதை தீர்த்து உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பயணிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் இது போன்ற அதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கொடுக்கின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தி ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல புரிதல்களை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து விடுகின்ற சில விஷயங்கள் மீண்டும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்று நமக்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் நினைத்து இனி வருந்தாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் நமக்கு சரியான புரிதல்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு ஒரு விஷயத்தை நம் கையில் வைத்திருப்பதனால் நல்லது நடக்கும் என்றால் அதனால் என்ன குறைந்துவிடப் போகிறது? அந்த பொருளை கையில் வைத்திருப்பது தானே நல்லது. இன்று ஏகாதசி திதியாக இருந்தாலும் நாளைய விடியலில்தான் ஏகாதசி திதியானது முடிவடைகின்றது. பகல் நேரத்தில் நீ ஏகாதசி திதியில் தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களினுடைய ஆசிகளை பெற்று கொண்டதற்கு அடையாளம்தான். என் பிள்ளையை, இன்று இரவு நீ உறங்கும் பொழுதும் சரி, நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுதும் சரி, உன்னுடைய கைகளில் நிச்சயமாக துளசி இலை இருக்க வேண்டும். துளசி இலையானது பெருமாளுக்கு உகந்ததாகும். பெருமாளுக்கு இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே
ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டோமானால் அவருக்கு பிடித்த துளசி இலையை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். குளிக்கும் தண்ணீரில் இந்த துளசி இலையை போட்டு குளித்துப்பார். நிச்சயமாக உன்னுடைய உடல் சுறுசுறுப்பாக மாறும். உன்னுடைய உடலில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். உன்னுடைய மனது நல்லதை யோசிக்க தொடங்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வராது. என்னவானாலும் சரி, நீ சரியாகத்தான் சிந்தித்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் மிகுந்த நன்மையோடு எதிர்கொண்டது கிடையாது. ஆனால் இனிமேல் எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான். எல்லா நிலைகளுமே உனக்கு வாழ்க்கையில் வெற்றியின் உச்சம்தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி வந்த என் பிள்ளை, சில காலமாக நீ உனக்கு வேண்டியது போல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்துவிட வேண்டும் என்றால் துளசி இலையை இன்று இரவு உறங்கச் செல்லும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துக்கொள். அதுபோல விடியலில் கண் விழிக்கும் பொழுது உன் தலையணைக்கு அடியில் இருக்கும் துளசி இலையை எடுத்து நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்களை நிறைவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நல்லது நடக்க தெய்வம் நினைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களின் மனதையும் நீ குளிர வைத்து விட்டாயானால் உனக்கு நல்லது நடப்பதை அதன் பிறகு யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இது எல்லாமும் உனக்கு பல நம்பிக்கையும் நன்மைகளையும் எப்பொழுதும் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான மாற்றங்களையும் உண்மையான வராகி தேவியையும் நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து இனிமேலும் கலங்காதே. தெய்வம் இதுபோன்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கும் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என் பிள்ளை, தாயின் வார்த்தைகளை கேட்க தொடங்கிய நாள் முதலே பொறுமையாக இதையும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவுக்கு கொண்டு வராமல் தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணரத் தொடங்கி இருக்கிறாய். நல்லது நடக்கும்படி என்றும் என்றென்றும் உனக்காக துணை இருக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை எந்த காலமும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கும் நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை சுற்றி வந்து உனக்கான மாறுதல்களை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து என் பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடத்தப்படும் என்பதனை புரிந்து கொள். துளசி இலை எந்த வீட்டில் இருக்கிறதோ, எந்த வீட்டு பூஜை அறையில் துளசி இலையின் வாசனை வீசுகிறதோ அந்த வீட்டில் தெய்வம் குடியிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வீட்டில் தெய்வம் இருந்து அவர்களுக்கு நன்மையை செய்கிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்ன நினைத்தாலும் சரி, இனி உனக்கு இதுதான் நிச்சயமாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையை, உன் தாயினுடைய அன்பு உனக்கு இதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் ஏன் வந்தது தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நான் உணர்ந்து விட்டேன். அப்படியானால் இப்பொழுது ஏகாதசி திதி நேரம். துளசி இலை என்ற ஒன்று உன் கையில் இருக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தாமல் போகாது. என் குழந்தையை, இன்று இரவு துளசி இலையை தண்ணீரில் போட்டு வைத்து பூஜை அறையில் மூடி வைத்துவிடு. நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தை நீ மனதார பெருமாளை வழிபட்டு குடி. நிச்சயமாக என் குழந்தையை, நீயே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளும் நடக்கும். உன்னுடைய உடலில் இருக்கும் நோய்களும் உன்னை விட்டு நீங்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் சிந்தனைகள் தான் உன்னை நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு நல்லது உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாமும் கொண்டு என் பிள்ளை நீ சரியாகி விட்டாய்.
உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றவுடன் என் குழந்தை நீ பதறுகிறாய். இனிமேலெல்லாம் அது போன்று செய்யாதே. பொறுமையாக எதையும் எதிர்கொள். நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் இன்னொரு நாள் அந்த வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.